ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ சில்லி. வாழைப்பூ சில்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. வாழைப்பூ சுத்தமாக அந்த நரம்பு கெட்டியாக இருக்கிற அந்த இதழ் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சுட்டு மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டாச்சு. இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கோங்க. இது ரெடிமேடு. நான் அரைச்சி வச்சது தீர்ந்துருச்சு, அதனால் ரெடிமேடு வாங்கி வச்சது தான் இருக்குது, அதனால் அதை போட்டிருக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சது போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெடிமேடில் வாங்கும்போது உங்களுக்கு வினிகர் கலந்துருப்பாங்க. வினிகர் கலந்து அவங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம அரைக்கிறதுல அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வீடியோ நான் போட்டிருக்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். நம்ம வீட்டிலே எப்படி தயார் பண்ணலாம், 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள். இது ஃபுல்லாக பரட்டி வச்சுக்கலாம். பரட்டி வச்சு ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். ஒன் ஹவர் ஊற வைக்கும்போது அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் இறங்கிக்கும். புளிப்பு உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னோன்னா லெமன் ஜூஸு கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப் அதில் விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் இந்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் உள்ளே இறங்குறதுக்காக தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிறேன். தெளிச்சுட்டு நல்லா பரட்டிடுறேன். பரட்டி இது ஊற வச்சுட்டு 1 hour கழிச்சு எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவும் கடலை மாவும், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, கடலை மாவு ஒரு 2 ஸ்பூனு, நம்ம அந்த பூவு ஈரமில்லாத அளவுக்கு போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். பரட்டி வச்சு உடனே போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறேன். நல்லா பரட்டி வச்சோம்னா இது வர வரன்னு இருக்கிறது அந்த மாவு எல்லாமே ட்ரை ஆகி அதில் ஒட்டிக்கும். இப்போ இது பரட்டி வைக்கும்போது தனித்தனியாக உங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னா பிரித்து எடுத்து போட்டு வைக்கணும், ஆற வைக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா நீங்கள் வடை போடுற மாதிரி சேர்த்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுறலாம். போட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.